புத்துணர்வு அளிக்கும் இந்த மார்கழி மாதம் வரவேற்பறையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கர்நாடக இசை பாடகி காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்கள். தொடர்ந்து அவங்ககிட்ட இது குறித்து நிறைய பேசலாம். அதாவது மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் நூற்றாண்டு விழா எம்எஸ் அம்மாவுடையது. ஸோ எம்எஸ் அம்மாவுடைய இசை அப்படின்னாலே அது ஃபுல் டெடிகேஷன் நம்ம அவங்களுக்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இசையில் பல பரிணாமங்களை தொட்டு அவங்க பேர் அந்த அளவுக்கு நிலைச்சு நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க முதல்ல பக்தி இலக்கியங்கள்லேருந்து ஆரம்பித்து சினிமா வரைக்கும் நிறைய, அதாவது அவங்க எட்டிய இடங்கள்லாம் நம்ம கணக்கிட முடியாது. ஸோ அவங்களுடைய அந்த பாடல், இந்த பக்தி இலக்கியங்கள் பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம பார்த்தோன்னா கர்நாடக சங்கீதத்தில் அவங்களோட உச்ச கட்டத்தில் இருந்தபோது கூட பக்திக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவங்களோட பாடினது இப்போ கூட நீங்கள் ஒரு பத்ரிநாராயணர் கோவிலுக்கு போனீங்கன்னா நார்த் இந்தியாவில் அவங்களுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கலாம். ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா ராமேஸ்வர சுப்ரபாதம் கேட்கலாம். திருப்பதியில் அவங்க குரல் தான் எப்போ பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கு. ஸோ தெய்வங்கள் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க குரல். ஆர்டினரி மனுஷங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பக்திக்கு அவங்க கொடுத்த பிரதானியம் அது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் அவங்க கற்று முடிச்சுட்டு 6 மாதம் தினம் அவங்க வீட்டில் சாண்ட் பண்ணி முடிச்சு, அதுக்காக திருப்பதியிலேருந்து ஒருத்தர் வந்து கூடயே உட்காந்து அவங்கள ஃபுல்லாக தினம் கேட்டு கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் நாங்களாம் பண்ணுறமே கிடுகிடுன்னு கற்றுன்ட்டு ஒரு பேப்பரை பார்த்து கூட பாட முடியும். அப்படிலாம் அவங்க ஒரு காலம் பண்ணதில்லை. அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டட் எஃபர்ட் அவங்களோடது. அதனால தான் அவங்களது இவ்வளோ நிற்கிறது, நிலச்சி நிற்கிறதுன்னா அதுதான் காரணம். அவங்களுடைய அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ஒரு டெடிகேஷன். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடல் கேட்கலாமா? விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து அவங்க வந்து பாடி நிறையா உங்களுக்கு அந்த மாதிரி பக்தி பாடல்கள் பல பாடியிருக்காங்க. பல அன்னமாச்சாரியாவே எடுத்துட்டீங்கன்னா பாவியாமி கோபால பாலம் எவ்வளோ அழகான பாட்டு. உங்களுக்கு நான் அதை பாடி காட்டுறேன். பாவயாமி கோபால பாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா பாவயாமி கோபால பாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா பாவயாமி. இந்த மாதிரி பல பாடல்கள் அவங்க வந்து அந்த கோபால பாலம் சொல்லர்ச்சி நிஜமாவே கிருஷ்ணர் நம்ம கழுத்தாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வருவாங்க அவங்க. அதே போல் பல பாடல்கள் அவங்க வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவோ பாடல்கள் அந்த மாதிரி. அவங்க ஒரு பாட்டை தொட்டுட்டாங்கன்னா ரங்கபுர விஹாரா நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரங்கபுர விஹாரா அதெல்லாம் அவங்க எந்த பாட்டை தொடுறாங்களோ இட் பிகேம் பாப்புலர். தட் வாஸ் த கிரேட்னஸ் ஆஃப் எம்எஸ் அம்மா. அதே போல் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு இருக்குது. அவங்களோட மியூசிக்கையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் சுத்தானந்த பாரதின்னு இப்போ சமீபத்தில் இருந்த ஒரு பெரிய மகானுடைய கீர்த்தனை. அதில் வந்து அவ்வளோ அழகாக நேச்சரோட டிஸ்கிரிப்ஷன், நேச்சரில் எவ்வளோ சங்கீதம் இருக்குங்கிறது வரும். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் பெய்குவாய் ஜெகதீஸ்வரனே ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் சங்கர சாம்ப சதா சிவவோமெனும் சம்பு என சொல்லி என் ஜென்மம் கடை தேரவே ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் பல பலவெனும் காலை பாடும் புள்ளோசை போலும் பார்க்கடல் விம்மி விம்மி ஆர்க்கும் கர்ஜனை போலும் மலர்களை கொஞ்சி வரும் மந்த மாருதம் போலும் மலர்களை கொஞ்சி வரும் மந்த மாருதம் போலும் மதுண்ட வண்டினம் வளர்க்கும் ரீங்காரம் போலும் மதுண்ட வண்டினம் வளர்க்கும் ரீங்காரம் போலும் ஜங்கார ஸ்ருதி செய்குவாய்
இந்த பாடலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா அவ்வளவு ஒரு அற்புதம். இந்த காலை பொழுதுலயே ஒரு இறை வாசம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பார்வையாளர்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஜொலிக்கிற அளவுக்கு இது இருக்குது மேம். அதாவது கர்நாடிக் இசையினுடைய வளர்ச்சியாகவும் நீட்சியாகவும் எம்.எஸ். அம்மா அவர்கள் சினிமா துறையில நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவங்க சினிமா துறையில எடுத்த பாடல்கள் அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெருகு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா சாவித்ரிங்கிற படத்துல அவங்க வந்து நாரதர் வேஷம் போட்டாங்க. ஸோ தட் வாஸ் வெரி, அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய ஒரு சமாச்சாரம். அதோட இதுல தான் கல்கி ஆரம்பிச்சாங்க, அதோட ப்ரொசீட்ஸ்ல தான். ஸோ அதனால அதுல பார்த்தீங்கன்னா பல ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதாவது மனமே கனமும் மறவாதே ஜெகதீஷன் மலர் பதமே, இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் யமதர்மராஜாவோட கோட்டில் பாடுறாரு நாரதர். அந்த யமதர்மராஜா தலையை அசிச்சு இந்த பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காலத்தில் சங்கீதம்ங்கிறத எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபிலிம்ஸ்லன்னு. அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அடுத்த பாட்டு வந்துடும் அந்த காலத்தில். அந்த படமும் ஒரு படம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 56 பாடல்கள் ஒரு திரைப்படத்திலே இருக்கு. சீரியஸ்லி அதுலேயே தான் இன்னொன்று பாடியிருந்தாங்க. அதில் அந்த भृगि मुकुंदेति रसने भृगि मुकुंदेति रसने भृगि मुकुंदेति रसने भृगि मुकुंदेति இந்த பாட்டும் அதில் தான் வரும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீரா, என்ன அழகழகான பாடல்கள். ஏன்னா மீராவே அவங்க ஆயிட்டாங்க. அவங்க கடைசியா நடித்த படம் மீரா. ஆமா, ஐ திங்க் தட் வாஸ் a very beautiful decision. சதாசிவம் மாமா சொல்லிட்டாலாம் இதுக்கப்புறம் நோ, பிகாஸ் பீப்புள் remembered her as Meera. She became Meera. I believe அவர் டங்கன் சார் வந்து அங்கே இதில் ராஜஸ்தானில் வந்து இவர் ஷூட்டிங், ஏன்னா அங்கங்கே போய் ஷூட் பண்ணா இல்லையா, எங்கெல்லாம் மீரா நடந்திருக்காலும் அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கா அது ஒன்றும். அப்போ அவர் ரொம்ப வரி பண்ணாராம், ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு ஒரு 2000-3000 ஜனங்கள் வரணும், நம்ம ஒத்துரையுமே தயார் பண்ணலேன்னு. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, தம்பூரா எடுத்துட்டு எம்எஸ் வெளில போய் பாட ஆரம்பிச்சானா ஜனங்கள் வந்துருவான். ரியலி 3000-4000 people gathered. எல்லாரும் அவள் பின்னாடியே போயிட்டு இருந்தாலும், பைட் பைப்பர் பின்னாடி பின்னாடி அவ்வளோ ஒரு கூட்டம். அதுதான் அதோட ஆச்சரியம். அது நிஜமாவே அம்மா துவாரகையில் வந்து கிருஷ்ணரை பார்க்கறச்சே அந்த ஒரு பாட்டை பாடிண்டே துவாரகை கிருஷ்ணரை போய் பார்க்க போவா. அப்போ வந்து சப்புன்னு கதவு திறக்கும் துவாரகையில். அந்த சீனில் அம்மா நிஜமாவே மயக்கம் போட்டு விழுந்தாலும். She really fainted. She was supposed to act like she fainted. She really fainted. அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட். நிச்சயமாம். அவங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மனங்களினுடைய ஊடுருவி போகிற, அதாவது மனத்தை ஊடுருவதில் சதைகளை கூட அது ஊடுருவக்கூடிய சக்தி அவங்களுடைய பாடல் உண்டு. அவங்க பாடின அந்த குறையொன்றும் இல்லை அந்த பாடல்கள்லாம் அத்தனை அளவுக்கு இன்னைக்கும் பலருடைய மனங்கள்ல இருக்கிற அந்த குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கிற அளவுக்கு ஒரு வல்லமையோடு அது இருக்குது. ஸோ அந்த பாடல் அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் இந்த ஃப்ளட்ஸில் அஃபெக்ட் ஆகி இவ்வளோ கஷ்டம். இன்ஃபேக்ட் சங்கீதம் சீசனே நடக்கணுமாங்கிற டிபேட்லாம் இருந்தது. பட் சங்கீதங்கிறதே ரொம்ப மனசை காம் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் இல்லையா. அதனால ஐ திங்க் சங்கீதம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டப்படுற வேலையில் யாழ் எடுத்து நீ இவர் பாரதியார் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மறையப்பா கோவிந்தா கோவிந்தா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், திரையின் பின் நிற்கின்றாய்
நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறுக்காத மறையப்பா யாதும் மறுக்காத மறையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் நிறைந்திட ஏது குறை எனக்கு எங்கும் நிறைந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மறையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. ரொம்ப மகிழ்ச்சி மேம். அதாவது இந்த பிரச்சனையான இந்த சூழல்ல பெருழிவுகளை சந்தித்திருக்கிற இந்த சூழல்ல இந்த குறை இந்த பாடல் எந்த மக்களுக்கும் குறை இல்லாமல் நம்முடைய புதிய வாழ்க்கையை இனி வர காலங்களில் தொடங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முத்தாய்ப்பா இருந்து ரொம்ப மகிழ்ச்சி மேம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். நேர்களே, அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். வணக்கம்.